வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ ஏற்கனவே உள்ள வீடியோஸில் நம்ம வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அதோட டைப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னாலே ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் ஃபியூஷன் ஆஃப் கேமெட்ஸ். ஸோ கேமெட்ஸ் வந்து ரெண்டு பேரண்ட் வந்து கேமெட்ஸை ஃபார்ம் பண்ணும். அதாவது மேல் பேரண்ட் ஸ்பெர்மும் ஃபீமேல் பேரண்ட் வந்து ஓவமும் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த கேமெட்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகி என்ன ஃபார்ம் பண்ணோம், ஜைகோட்னா கருமுட்டையை உருவாக்குது. ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேரண்ட் இன்வால்வ் ஆகிறனால இதில் நம்ம என்ன பார்க்கலாம், ஜெனட்டிக் வேரியேஷன் நம்ம பார்க்க முடியும். அடுத்து இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் டைப்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சின்கேமி, கான்ஜுகேஷன். சின்கேமி அப்படின்னு சொல்லும்போது ஃபியூஷன். சின்கேமிங்கிற மீனிங் என்ன அப்படின்னா ஃபியூஷன் ஆஃப் கேமெட்ஸ் தான் சின்கேமின்னு சொல்லுவோம். ஸோ இது அதர்வைஸ் கால்ட் ஃபர்டிலைசேஷன். அடுத்து டைப்ஸ் ஆஃப் சின்கேமி 7 டைப் இருக்குது. ஆட்டோகேமி, எக்ஸோகேமி, ஹோலோகேமி, பீடோகேமி, மீரோகேமி, ஐசோ அண்ட் அனைசோகேமி அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதை வந்து டைப்ஸ் ஆஃப் சின்கேமி ஒரு 2 இல்லை 3 மார்க் கொஷினில் கேட்கலாம். சின்கேமி அப்படின்னா ஃபியூஷன் ஆஃப் 2 ஹேப்ளாய்ட் கேமெட்ஸ் ஃபியூஸ் ஆகி டிப்ளாய்ட் ஜைகோட்டை வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ ஹேப்ளாய்டுன்னு சொல்லும்போது நம்ம பார்க்கலாம், ஸ்பெர்மில் வந்து 23 குரோமோசோம்ஸ் அண்ட் இதில் வந்து ஓவமில் 23 குரோமோசோம்ஸ். இது ரெண்டு ஃபியூஸ் ஆகி ஒரு ஜைகோட் ஃபார்ம் பண்ணும். அந்த ஜைகோட்டில் என்ன 46. ஸோ ஹேப்ளாய்டுன்னு சொல்லும்போது half a set of chromosome is called haploid. ஸோ ஃபுல் செட் அப்படின்னு சொல்லும்போது டிப்ளாய்டு சொல்கிறோம். ஸோ இந்த ரெண்டு வேர்டு முக்கியம். ஹேப்ளாய்டு கேமெட்ஸ் ஃபியூஸ் ஆகி டிப்ளாய்டு ஜைகோட்டை வந்து உருவாக்குது. திஸ் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் சின்கேமி. நெக்ஸ்ட் இஸ் டைப் ஆஃப் ஃபர்டிலைசேஷன். ஸோ எந்த இடத்துல இந்த கேமெட் வந்து ஃபியூஸ் ஆகுது அதை பொறுத்து வந்து டைப்ஸ் பார்க்குறோம். ஸோ டிபெண்டிங் ஆன் பிளேஸ் ஆஃப் ஃபர்டிலைசேஷன். எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் அண்ட் இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன். எக்ஸ்டர்னல்னா இந்த கேமெட்ஸ் ஃபியூஸ் ஆகிறது வந்து ஒரு பாடிக்கு வெளியே நடந்துச்சுன்னா எக்ஸ்டர்னல். அதே இது வந்து பாடிக்குள்ளே ஃபியூஸ் ஆகிறது வந்து இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன். ஸோ இதில் வந்து எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் என்னென்ன ஆர்கனிசத்துலாம் பார்க்கலாம் அப்படின்னா ஸ்பாஞ்சஸ், ஃபிஷ்ஷஸ் அண்ட் ஆம்ஃபிபியன்ஸ். அதே இது இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் எதில் பார்க்கலாம், ரெப்டைல்ஸ், ஏவ்ஸ் அண்ட் த மேமல்ஸ். ஸோ நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் சின்கேமி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் வந்து டைப் வந்து ஆட்டோகேமி. ஆட்டோனா செல்ஃப். ஸோ கேமிஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணது ஒரே பேரண்ட் தான். ஸோ சேம் செல் அல்ல சேம் ஆர்கனிசம் வந்து கேமெட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த கேமெட் வந்து என்ன ஃபியூஸ் ஆகி ஜைகோட்டை வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ இது எந்த ஆர்கனிசம்லாம் இந்த ஆட்டோகேமி பார்க்கலாம் அப்படின்னா ஆக்டினோஸ்பார்கியம் அண்ட் பாரமீசியம். இதில் நீங்கள் ஆட்டோ அப்படின்னா செல்ஃப். ஸோ ஆர்கனிசம் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்டை ஒரே ஆர்கனிசம் ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா தட் இஸ் கால் ஆட்டோகேமி. அடுத்து எக்ஸோகேமி. ஸோ ஆட்டோகேமிக்கு அப்படியே ஆப்போசிட். இங்கே வந்து கேமெட்டை வந்து 2 டிஃப்ரெண்ட் பேரண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, மேல் அண்ட் ஃபீமேல் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அந்த கேமெட் வந்து ஃபியூஸ் ஆகி ஜைகோட்டை உருவாக்கும். எக்ஸாம்பிள் ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆட்டோகேமி அண்ட் எக்ஸோகேமி வந்து 2 இல்லை 3 மார்க் கொஷனில் கேட்கலாம். ஆட்டோனா ஒரே ஆர்கனிசம் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். எக்ஸோன்னு சொல்லும்போது 2 டிஃப்ரெண்ட் பேரண்ட்ஸ் வந்து கேமெட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஹோலோகேமி. ஹோலோ அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஹோல் பாடி. இங்கே வந்து ஆர்கனிசம் வந்து என்ன செய்யும் அப்படின்னா கேமெட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணாது. அந்த ஆர்கனிசமே வந்து என்ன கேமெட்டாக மாறிடும். ஸோ இதான் ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். the entire mature organism behave as a gamete. அந்த ஆர்கனிசமே கேமெட்டாக மாறிடும். அதுக்கப்புறம் அந்த கேமெட்ஸ் வந்து ஃபியூஸ் ஆயிரும். இதுக்கு பேர் தான் வந்து ஹோலோகேமி. ஸோ எக்ஸாம்பிள் ட்ரைகோனிம்ஃபா. ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின். ஸோ வந்து எந்த ஆர்கனிசத்தில் வந்து ஹோலோகேமி நடக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து எக்ஸாம்பிளாக கொடுப்பாங்க. அப்போ வந்து நம்ம வந்து ட்ரைகோனிம்ஃபா வந்து சூஸ் பண்ணணும். அடுத்து பீடோகேமி. பீடோகேமி பார்த்தீங்கன்னா அடல்ட் பேரண்ட் வந்து யங் ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். எந்த டிவிஷன் மூலமாகனா மைட்டோசிஸ் மூலமாக. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா ஒரு அடல்ட் வந்து என்ன செய்யும் அப்படின்னா யங் ஒன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த யங் ஒன்ஸ் வந்து கேமெட்டாக வந்து மாறிக்கிறோம். யங் ஒன்ஸே கேமெட்டாக மாறி அந்த யங் ஒன்ஸ் வந்து செக்ஷுவல் யூனியனாக, அதாவது ஃபியூஸ் ஆகி யங் ஒன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இங்கே வந்து ஹோலோகேமியில் பார்க்குறோம் மெச்சூர் ஆர்கனிசம் வந்து கேமெட்டாக பிஹேவ் பண்ணுன்னு பார்க்குறோம். ஆனால் இங்கே பீடோகேமியில் பார்த்தீங்கன்னா யங் ஒன்ஸ் வந்து கேமெட்டாக மாறிடும். கேமெட்டாக பிஹேவ் ஆகி அது ஃபியூஸ் ஆகி யங் ஒன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்து நம்ம பார்க்குறது மீரோகேமினா டிஃப்ரெண்ட் கேமெட்ஸ். ஸோ இதில் நீங்கள் பார்க்கணும் அந்த கேமெட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா
சின்ன சைஸாக இருக்கும். அதே மாதிரி மார்ஃபாலஜிக்கலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மார்ஃபாலஜினா வெளியிலேருந்து பார்க்கும்போதே வேறு வேறு மாதிரி இருக்கிற கேமிட்ஸ் வந்து ஃபியூஸ் ஆச்சுன்னா தட் இஸ் கால் மீரோகேமி. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி குட்டியாகவும் பார்க்குறதுக்கு வேறு வேறு மாதிரி இருக்க கேமிட்ஸை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மீரோகேமிட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த மீரோகேமிட்ஸ் ஃபியூஸ் ஆகி ஜைகோட்டை உருவாக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது ஐசோகேமி. ஐசோ அப்படின்னாலே சேம்னு அர்த்தம், சேம். ஸோ இதில் வந்து ஃபியூஷன் ஆஃப் ஐடென்டிக்கல் கேமிட்ஸ், ஒரே மாதிரி இருக்க கேமிட்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகும். ஸோ இதில் வந்து எப்படி இருக்கும், மார்ஃபாலஜிக்கல் பார்க்குறதுக்கும் ஒரே மாதிரி இருக்கும், உள்ளே இருக்க ஸ்ட்ரக்சரும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ மார்ஃபாலஜிக்கலி அண்ட் ஃபிசியாலஜிக்கலி ஐடென்டிக்கல் கேமிட்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகும். எக்ஸாம்பிள் மோனோசிஸ்டிஸ். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின். ஸோ இப்போ வந்து மீரோகேமியில் சொல்கிறோம் டிஃப்ரெண்ட் கேமிட்ஸ் ஃபியூஸ் ஆகும், இங்கே வந்து பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்க கேமிட்ஸ் ஃபியூஸ் ஆகும். ஸோ வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மீரோகேமின் அண்ட் ஐசோகேமி கேட்கலாம் ஒரு 2 அல்ல 3 மார்க் கொஷினில். நெக்ஸ்ட் இஸ் அனைசோகேமி. அனைசோ அப்படின்னா அன்ஈக்குவல்னு அர்த்தம். அன்ஈக்குவலாக இருக்கிற கேமிட்ஸ், அதாவது டிஸ்சிமிலர் அதர்வைஸ் கால்ட் அன்ஈக்குவல் இருக்கிற ரெண்டு கேமெட் ஃபியூஸ் ஆகி ஒரு ஆர்கனிசத்தை உருவாக்கும். ஸோ இதை வந்து எதில் பார்க்கலாம் அப்படின்னா ஹையர் அனிமல்ஸில் பார்க்கலாம். ஹையர் அனிமல்ஸ் சொல்லும்போது ஸ்பெசிஃபை பண்ணால் ஹையர் வெர்டிபிரேட்ஸும் எல்லா வெர்டிபிரேட்ஸ்லையும் ஹையர் இன்வெர்டிபிரேட்ஸ்லையும் வெர்டிபிரேட்ஸ்லையும் இதை நம்ம பார்க்கலாம். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் இன்னொரு டைப் கான்ஜுகேஷன். ஸோ கான்ஜுகேஷன் வந்து எதில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா பேராமிசியத்தில் பார்க்கலாம். 2 பேராமிசியம் என்ன செய்யும் அப்படின்னா பக்கத்தில் வரும். வந்து அதோடைய செல் மெம்பரேன் வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து மறைஞ்சிட்டு அதில் இருக்கிற வந்து நியூக்ளியர் மெட்டீரியல் வந்து என்ன செஞ்சோம் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம் டெஃபினேஷனாக டெம்பரரி யூனியன் ஆஃப் 2 இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் த சேம் ஸ்பீஷஸ். ஸோ ஒரே ஸ்பீஷஸில் இருக்க ஆர்கனிசம் கொஞ்ச நேரத்துக்கு மாத்திரம் யுனைட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எந்த 2 ஆர்கனிசம் வந்து கொஞ்ச நேரத்துக்கு யுனைட் ஆகுதோ அதை வந்து கான்ஜுவன்ஸ் சொல்கிறோம். ஸோ இந்த ப்ராசஸில் ஈடுபடக்கூடிய ஆர்கனிசத்தை வந்து கான்ஜுவன்ஸ் சொல்கிறோம். இந்த ப்ராசஸ்க்கு பேர் கான்ஜுகேஷன். அதாவது டெம்பரரியாக கொஞ்ச நேரத்துக்கு மாத்திரம் பக்கத்தில் வந்து அவங்களோட நியூக்ளியர் மெட்டீரியலை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் செப்பரேட் ஆகும். ஸோ திஸ் இஸ் கால்ட் கான்ஜுகேஷன். ஸோ என்னென்ன ஆர்கனிசமில் பார்க்கலாம் அப்படின்னா சிலியேட்ஸ்லையும் ப்ரோகேரியட்ஸ்லையும் பார்க்கலாம். சிலியேட்ஸ்னு சொல்லும்போது பேரமிசியம் வெர்டிசில்லாவில் பார்க்கலாம். ப்ரோகேரியட்ஸில் மெயினாக பாக்டீரியாவில் இந்த கான்ஜுகேஷனை பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபேஸஸ் ஆஃப் லைஃப் சைக்கிள். ஸோ 3 ஸ்டேஜஸ் இருக்கும். ஒவ்வொரு லைஃப்லேயும் வந்து 3 ஸ்டேஜ். அதை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஜுவனைல் ஸ்டேஜ், ரீப்ரொடக்டிவ் அண்ட் செனசென்ட் ஸ்டேஜ். ஸோ இதில் வந்து ஜுவனைலுக்கு இன்னொரு பேர் வெஜிடேட்டிவ் ஃபேஸ். இது வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா பர்த்துக்கும் க்ரோத்துக்கும் இடையில இருக்கிற அந்த ஃபேஸ் தான் வந்து ஜுவனைல் அல்ல வெஜிடேட்டிவ் ஃபேஸ். அதாவது ஒரு ஆர்கனிசம் பிறந்து அதோடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் வந்து மெச்சூர் ஆகக்கூடிய அந்த இடைப்பட்ட கேப் அப்படின்னு தான் வந்து ஜுவனைல் அல்ல வெஜிடேட்டிவ் ஃபேஸ். அடுத்து நம்ம பார்க்குறது ரீப்ரொடக்டிவ் ஆர் மெச்சூரிட்டிவ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆர்கனிசம் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணி அதோட யங் ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்ண அந்த ஸ்டேஜ் தான் வந்து ரீப்ரொடக்டிவ் அல்லது மெச்சூரிட்டிவ் ஃபேஸ். அடுத்து நம்ம பார்க்குறது செனசென்ட் ஃபேஸ். இது எப்போ வந்து தொடங்கும் அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஆரம்பிக்கும். அதே மாதிரி அந்த ஆர்கனிசத்தோடைய ஸ்ட்ரக்சரும் ஃபங்க்ஷனும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செயலிழக்க ஆரம்பிச்சிடும். ஸோ திஸ் இஸ் கால் செனசென்ட் ஃபேஸ். தமிழில் சொன்னால் முதுமை நிலை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வயசானவங்களாம் பார்த்திங்கன்னா நேராக நடக்க முடியாது, அப்படியே வந்து பெட்ரிடன் ஆயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த பாடியோடைய ஸ்ட்ரக்சரும் ஃபங்க்ஷனும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்ய வேலை செய்கிறத ஸ்டாப் பண்ணிடும். ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது டைப்ஸ் ஆஃப் ப்ரீடர்ஸ். ஸோ இது வந்து பேசிஸ் ஆஃப் டைமை வச்சு எந்த டயத்தில் ஆர்கனிசம் வந்து யங் ஒன்னாக ப்ரொடியூஸ் பண்ணுது அதை வச்சு நம்ம 2 டைப்ஸ் பிரிக்கிறோம். சீசனல் ப்ரீடர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதோடைய லைஃப் டைமில் பர்டிகுலர் டயத்தில் மாத்திரம்தான் ப்ரீட் பண்ணும். ஸோ எக்ஸாம்பிள் ஃப்ராக் மழை பெய்கிற நேரத்தில் வந்து ப்ரீட் பண்ணும். லிசர்ட்ஸ் அண்ட் சம் பேர்ட்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் டயத்தில் மாத்திரம் ப்ரீட் பண்ணால் தட் இஸ் கால்ட் சீசனல் ப்ரீடர்ஸ். கண்டினியூஸ் ப்ரீடர்ஸ். ஸோ ஒரு ஆர்கனிசம் வந்து ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் மெச்சூர் ஆனதுக்கப்புறம் எப்போ வேணாலும் ப்ரீட் பண்ணுச்சுன்னா தட் இஸ் கால்ட் கண்டினியூஸ் ப்ரீடர்ஸ். ஸோ டெஃபினேஷன் சொல்லணும் அப்படின்னா கண்டினியூ டு ப்ரீட் த்ரூ அவுட் தேர் செக்ஷுவல் மெச்சூரிட்டி. எக்ஸாம்பிள் பீஸ், பவுல்ட்ரி அண்ட் த ரேபிட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தனோஜெனிசிஸ் வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். ஸோ இது அதர்வைஸ் கால் இஸ் வெர்ஜின் ரீப்ரொடக்ஷன். ஸோ மெயினாக நம்ம வந்து ஒரு யங் ஒன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா
ஒரு ஓவமும் ஒரு ஸ்பெர்மும் சேர்ந்து தான் வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஜைகோட்டை உருவாக்கும், ஒரு கருமுட்டை உருவாக்கும்னு பார்க்குறோம். இந்த கருமுட்டை உருவாக்கி அதுலேருந்து ஒரு யங் ஒன் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் இந்த பார்த்தினோஜெனிசிஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓவம் மட்டும் என்ன செய்யும் அப்படின்னா யங் ஒன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இங்கே வந்து ஃபர்டிலைசேஷன், அதாவது ஸ்பெர்மும் ஓவமும் ஃபியூஸ் ஆகிற பேர் ஃபர்டிலைசேஷன். ஸோ ஓவம் மட்டும் ஃபர்டிலைசேஷன் இல்லாமல் யங் ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது பேர் தான் பார்த்தினோஜெனிசிஸ். டெஃபினேஷன் 2 மார்க் கொஷின். டெவலப்மெண்ட் ஆஃப் அன் எக் இன்டு கம்ப்ளீட் இண்டிவிஜுவல் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன். ஸோ 1 மார்க் கொஷின். இது யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சா அப்படின்னா சார்லஸ் போனட். எப்போ கண்டுபிடிச்சாருன்னா 1945. ஸோ இந்த பார்த்தினோஜெனிசிஸ் டைப்ஸ்ன்னு பார்க்கும்போது நேச்சுரல் பார்த்தினோஜெனிசிஸ், ஆர்டிஃபிஷியல் பார்த்தினோஜெனிசிஸ். நேச்சுரலே 2 டைப் ஆஃப் டிவைட் ஆகும், கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸ் அண்ட் இன்கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸ். கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸ் சொல்லும்போது ஒரு சில ஆர்கனிசம்ல எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா பார்த்தினோஜெனிசிஸ் மெத்தடில் மட்டும்தான் ரீப்ரொடியூஸ் பண்ணும். எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஸோ இதில் நீங்கள் பார்த்தா அப்படின்னா ஒன்லி ஃபீமேல்ஸ் ஆர் சீன், மேலே வந்து இதில் இருக்காது. ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸ். இன்கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸ் சொல்லும்போது இங்கே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும், பார்த்தினோஜெனிசிஸும் நடக்கும். ஸோ இங்கே 2 டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. ஸோ அதனால தான் நம்ம இதை வந்து இன்கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸ் சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தா ஹனிபீஸில் ஃபர்டிலைஸ் ஆகக்கூடிய எக்ஸ் வந்து என்னவா ஃபார்ம் ஆகும்னா குயின் அண்ட் ஒர்க்கர்ஸாக வந்து ஃபார்ம் ஆகும். அன்ஃபர்டிலைஸ்டு எக் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா மேலாக வந்து மாறிடும். ஏன் ஃபர்டிலைஸ்டு எக் வந்து குயின் அண்ட் ஒர்க்கராக மாறுது அப்படின்னா இந்த வந்து பொதுவாகவே வந்து ஃபீமேலாக மாறும். இந்த டிஃப்ரென்சியேஷன் குயின் அண்ட் ஒர்க்கர் எதனால் அப்படின்னா அது சாப்பிடக்கூடிய ராயல் ஜெல்லி. ஸோ ராயல் ஜெல்லி சாப்பிட்டுச்சுன்னா அது குயினாக மாறும், ராயல் ஜெல்லி சாப்பிடலைன்னா அது ஒர்க்கராக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இன்கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸ். ஸோ 1 மார்க் கொஷின். கால் ஃப்ளைல என்ன டைப் ஆஃப் பார்த்தினோஜெனிசிஸ் நடக்குது அப்படின்னா பீடோஜெனட்டிக் பார்த்தினோஜெனிசிஸ். இதில் என்ன அப்படின்னா லார்வாவே வந்து ஒரு நியூ லார்வாவை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதுக்கு பேர் தான் பீடோஜெனட்டிக் பார்த்தினோஜெனிசிஸ். இது எதில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா கால் ஃப்ளைல. ஸோ இதில் நம்ம ஏற்கனவே பீடோகேமி பார்த்தோம். இதில் பீடோனாலே வந்து லார்வான்னு அர்த்தம். பீடோஜெனட்டிக் பார்த்தினோஜெனிசிஸ்னால் லார்வாவை ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஏற்கனவே பீடோகேமி பார்த்தோம், அந்த லார்வாவே வந்து கேமிட்ஸாக மாறுறதுன்னு பார்த்துருக்கோம். அடுத்த லாஸ்ட் டாபிக் ஆஃப் லெசன் 1 ஆர்டிஃபிஷியல் பார்த்தினோஜெனிசிஸ். தெரியும் நமக்கு ஆர்டிஃபிஷியல்னாலே மேன்மேட். ஸோ அன்ஃபர்டிலைஸ்டு எக் ஒரு இண்டிவிஜுவலாக மாறணும் அப்படின்னா ஒரு லேபில் நம்ம ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஸ்டிமுலை, அதாவது தூண்டுறோம். நம்ம ஒன்று லைட்டு ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஃபேக்டரை வச்சு நம்ம அந்த ஓவமை தூண்டி விட்டாலோ அல்லது ஒரு கெமிக்கல் வச்சு நம்ம அந்த ஓவமை தூண்டுறப்ப அதாவது ஸ்டிமுலேட் பண்ணும்போது அது வந்து நியூ ஆர்கனிசம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இது எதுலெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னா அனலிட்ஸ்லேயும் சி ஆர்ச்சிலையும் இதை நம்ம பண்ண முடியும். Tell me pretty lies, look me in the face, tell me that you love me.